God bless you. God bless you. Shalom. 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 Thank you for joining us. Today we'll be experiencing a wonderful subject, a wonderful feeling, one of the greatest energies in this universe. So I want you to stick with me. We know the subject very well, but the essence of it, we miss that. We understand it in many ways and practice it in unnecessary things. Today we'll experience the essence, the true essence, how to use it, what are the kinds of subject this has, and we'll put it into the right practice. That's very important. So I want you to stick with me, listen to this carefully and put it into practice. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13 1 13. 1 Corinthians chapter 13 1 to 13. 1 கொரிந்தியர் 13 1 13. வாசிக்க கேட்போம். நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையினானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 13th verse மட்டும் திரும்ப வாசி. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. And now abide faith, hope, love. These three, but the greatest of all these is love. இன்றைய செய்தியின் தலைப்பு love, அன்பு. love பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, love, அன்பு. அன்பு. கைகளை வைங்க, ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த இந்த சிறப்பான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது சரியான அந்த அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள அதை பயன்படுத்த நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் 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 ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு டிஸ்கஸ், இன்வெஸ்டிகேட் இதெல்லாம் பண்ண போறது கிடையாது. பட் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிப்பதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சொல்றது சரியா? அனுபவம், அனுபவிப்பது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நாமே நேருக்கு நேர் இருந்து அதை கடந்து அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா நான் சொல்றது? அன்புன்ற சப்ஜெக்ட் என்னைக்குமே பேசுறதோ படிக்கிறதுனாலயோ வராது. இட் ஹாஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய அன்பை பத்தி இங்க நின்று யார் வேணாலும் பேசலாம், எத்தனை போதகர்கள் வேணாலும் பேசலாம், பெரிய பெரிய தலைவர்கள் பேசலாம். ஆனா தேவனுடைய அன்பை ருசிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் தேவன் எவ்வளவு நல்லவர்னு. ஆமென். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 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 காஷன் நான் கொடுத்துட்றேனே. சில பேர்லாம் ஒரு எண்ணம் வச்சிருப்பீங்க பாருங்க, தேவனுக்கு ரொம்ப உகந்தா இருந்ததா மட்டும்தான் தேவனுடைய அன்பை ரசிக்க முடியும். தேவனுக்குன்னு நம்மளை என்ன சொல்ல, அந்த அர்ப்பணிச்சு பயங்கரமா அவருக்குன்னு ஈடுபட்டு அவருடைய காரியங்களை செஞ்சா மட்டும்தான் தேவனுடைய அன்பை ரசிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிகப்பெரிய தவறை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பை ரசிப்பதற்கு போதகராவோ தீர்க்கதரிசியாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
மனுஷனா இருந்தாலே போதும் தேவனுடைய அன்பை ரசிக்க முடியும். அதுதான் உண்மை, மாற்ற முடியாத உண்மை அதுதான். ஆமேன். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயதான முதியோர் வரை எல்லோரும் தேவனுடைய அன்பை ரசிக்க முடியும். கூட உள்ளவர்கள் மூலியமா, நண்பர்கள் மூலியமா, உறவினர்கள் மூலியமா, இல்ல தெரியாத நபர்கள் மூலியமா அன்பை ரசிக்க முடியும். ஒத்துக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த மொத்த அகிலத்திலையும் மிக சிறந்த ஒரு காரியம் என்னன்னா அன்பு. இந்த மொத்த அகிலமும் இயங்கக்கூடிய ஒரு ஆயில் என்ன தெரியுமா? அதாவது இன்ஜின் இயங்குவதற்கு ஒரு ஆயில் தேவை, இல்லைன்னா சீஸ் ஆயிரும். அது மாதிரி மொத்த அகிலமும் இயங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பு. அன்பு த அல்டிமேட் சோர்ஸ். இன்னைக்கு நமக்கு உயிர் வந்தது அன்புனால, உயிர் வாழ்வது அன்புனால, திரும்ப போக போற இடமும் அன்பான இடத்திற்கு தான். ஆமென். we were born by love, we live by love, and we are taken back to love. தேவனுடைய ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, ஃபெய்த், ஹோப், கிரேஸ், இதெல்லாம் பேஷன்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அவருடைய முக்கியமான கேரக்டர், இது எல்லாம் அடங்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா? அன்பு. தேவனை ஈஸியா கவரக்கூடிய காரியம் அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை கவரக்கூடிய காரியம் அன்பு. ஆமென். அன்பு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி, ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. அதாவது ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான காரியங்கள் இருக்கும். இச்சை, காம விகாரங்கள், கல்யாணம், இப்படி அந்த ஆர்டர் ஏறிட்டே வரும். ஏறிட்டே வரும்போது சாந்தம், பொறுமை, தயவு, கிருபை, விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் வரதுக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து விசுவாசங்க. முதல் இடத்துல இருக்கிறது அன்பு. இந்த அன்பு நீங்க செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களை அறியாமலே இந்த மாம்சம் ரொம்ப அப்படியே லைட்டா மாறிடும். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? என்னைக்கு நீங்க கோபம் கொள்றீங்களோ, பாரத்தை சுமக்குறீங்களோ, ஒருத்தர் மேல பொறாமை கொள்ளுகிறீங்களோ, அப்போ பாடி ரொம்ப ஹெவியா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அதான் பாரம்னு சொல்லுவாங்க. அதை மனசு பாரமா இருக்கு சிஸ்டர், ஆமாவா இல்லையா? ஆனா அன்பு செலுத்தும் போதோ, அன்னதானம் கொடுக்கும் போதோ கவனிச்சு பாருங்களேன், அப்படியே காத்து மாதிரி இருக்கும் உடம்பு. கையில பிடிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம காதல வாங்க மாட்டோம். அவ்வளோ சிறப்பான மனசு, அப்படியே பூரிப்பா இருக்கு பாருங்க. அதான் அன்புடைய சிறப்பு. ஆமென். இப்போ இந்த பெரிய கேரக்டர் அன்பு இருக்கு பாருங்க, இதை யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். திருடன் கூட அன்பை பத்தி பேசலாம். அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலத்துல. ஆனா அன்பு என்ன, அன்புனா என்னன்னு முதல்ல தெரியணுங்க. நம்ம இன்னைக்கு அன்புன்னோடனே ஒரு பாட்டு பாடுவோம், மனிதரிடம் தேவன் காட்டிய அன்புன்னு. அதெல்லாம் கிடையாது. பாட்டு பாடினா பத்தாது, பேசுனா பத்தாது. என்ன பண்ணணும்? அன்பை பரிமாறிக்கொள்ளணும். அன்பு செலுத்தணுன்றதை விட அன்பை நம்ம மூலியமா பரிமாறிக்கொள்வது தான் சரியான வார்த்தை. இன்னைக்கு அன்புனா என்ன, எத்தனை வகையான அன்பு இருக்கு, இந்த அன்பை எப்படி செயல்படுத்த வேண்டும்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. என்ன நீங்க சோகமா இருக்கீங்களா? அன்பை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை செலுத்தி தான் பாஸ்டர் இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்றீங்களா? சப்ஜெக்ட் இன்னைக்கு சூப்பரான சப்ஜெக்ட், சரியா புரிஞ்சுக்கணும். ஆமென். முதல்ல ரொம்ப டீப்பா போறதுக்கு முன்னாடி, எத்தனை வகையான அன்பு இருக்கு, யார் யாரெல்லாம் அன்பு செலுத்தலாம் அப்படின்றத பேசும். முதல்ல தேவனுடைய அன்புன்னு ஒன்று இருக்கு, காட்ஸ் லவ். ரெண்டாவது குருக்களின் அன்பு, அதாவது சொல்லிக் கொடுக்கிறவர், அதை படித்துக் கொள்பவர். குரு சிஷியன், ஆமாவா இல்லையா? தெரியும்ல அந்த அன்பு. பெற்றோர்களின் அன்பு, எஸ்ரமா மட்டும்தான் உணர்ந்து ஆமேன். சகோதர அன்பு, ஆமேன். அப்புறம் கூட பிறந்தவர்களுடைய அன்பு, ஆமேன் ஆமேன். கூட பிறந்தவர், சிப்லிங்ஸ் லவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட பிறந்தவர்களோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் பாருங்க,
கசின்ஸ் லவ். ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க தான் நம்ம கூட கூட்டே சேருவாங்க. பெரியப்பா பையன், மாமா பையன், மாமா பொண்ணு எல்லாம் சேர்ந்து வெடி வைப்பீங்க தெரியுமா கல்யாண வீட்டில்? இந்த கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? கல்யாணம்னு சேர்ந்துட்டா நீங்கள்லாம் ஒரு ஓல்டு கோஷ்டி, அவங்கெல்லாம் நியூ கோஷ்டி. எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க கல்யாண மண்டபத்தில். அது ஒரு குரூப். அடுத்து இன்லாஸ் லவ். மாமியார் மருமகள், மாமனார் மருமகன், அமீனே காணுமே. அப்படி ஒண்ணு கிடையாது பாஸ்டர், சரித்திரத்திலே இருக்கு. நீங்க பார்க்கலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண? நிறைய குடும்பத்துல நல்லபடியா இருக்காங்க. அதாவது மாமியார் வந்து தாய் மாதிரி செயல்படுற இடங்கள்லாம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, இருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா அது இல்லைன்னு ஆயிருமா? இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அன்பு. குழந்தைகள் அன்பு எத்தனை பேருக்கு இருக்கு? குழந்தைகளை கண்டா எத்தனை பேருக்கு கோவம் வரும்? என்னங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்ல? எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த கொலு கொலுன்னு இருக்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கட்டுக்கட்டா இருந்தா பிடிச்சி திருவிடலாம் அப்படின்னு. குழந்தைகள் அன்பு. அப்புறம் நண்பர்கள். இதுக்கெல்லாம் நீங்க ஆமேன் சத்தமா வரணும். நண்பர்கள். எத்தனை பேருக்கு இந்த வயசுலயும் நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ஒரு போன் போதும், அவன் என்னமோ மகாபாரத போரையே நடத்தி வந்தவன் மாதிரி கூட வந்து நிற்பான். கவனிச்சிங்களா இல்லையா? பெரிய போர் புரிகிற மாதிரி அவன் வந்து நிற்பான். ஆனால் அவன் கொடுக்குற துணை வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. நண்பர்கள். அடுத்து வந்து ஸ்ட்ரேஞ்சர். அது ஸ்ட்ரேஞ்சர் தமிழ்ல என்ன சொல்ல? யாருன்னே தெரியாம சில பேர் மேல டக்குன்னு ஒரு அன்பு வரும் தெரியுமா? ரோட்ல பாக்குறவங்களோ இல்ல வெளியூருக்கு போன, நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? திடீர்னு ஒரு இடத்துக்கு, புதுசா ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்க பேச ஆரம்பிப்பீங்க, அவர் நல்லா பேசுவார், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது ஒரு சிறப்பான அன்பு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லவ். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பேரம் பேத்திக்குள்ள ஒரு அன்பு இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமேன். நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமேன். சிறப்பான அன்பு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா கூடயே உட்காந்துருப்பாரு பேரனோட. பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? அவன் ஒரே பேச்சா கிடக்கும், கதையாக கிடக்கும். அவர் பார்த்த கதை, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கதை எல்லாம் போக நைட்டு கதை வேற சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு ராஜா. அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அன்பு. ஸோ கடைசியா கணவன் மனைவி அன்பு வரல, வால்யூம் 0ல போயிருச்சு. அப்படிலாம் ஒன்று கிடையாது பாஸ்டர், நீங்க பாட்டு கனவு காணாதீங்க. கணவன் மனைவி அன்பு. வினோத்தனெல்லாம் கையை உயர்த்தி ஆமீன் சொல்லியிருக்கணும். ஆச்சி சொல்லியிருக்கணும், எஸ்ஸரம்மா சொல்லியிருக்கணும். ஞானத சங்கில் கரெக்டா சொல்றார். ஆமேன். வருவோம். ஓகே. ஸோ இதோடைய சிறப்பம்சம், அன்போடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விசுவாசம்ன்றது சரியான சூழல்ல, சோர்வா இருக்கிற சூழல்ல தேவைப்படுகின்ற ஒரு காரியம் விசுவாசம். எதுவுமே வேலை செய்யல, எதுவுமே நமக்கு சாதகமா இல்லைன்ற இடத்துல செயல்படுறது வந்து நம்பிக்கை. ஃபெய்த், ஹோப் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை எல்லாமே நமக்கு எதிர்த்து வருது, ரொம்ப டென்ஷன் ஆகுன்றது போது நமக்கு தேவைப்படுறது வந்து சாந்தம். சரியா நான் சொல்றது? கிடையாதுன்னா டெவலப் பண்ணிக்கோங்க, ரொம்ப அவசியம். சாந்தம், பேஷன்ஸ். என்னதான் எல்லாரும் நம்மளை சுத்தி ரொம்ப கோபமா காட்டினாலும் கருணை காட்டுவது மிகவும் அவசியம். அடுத்து எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு நின்னாலும் மன்னிப்பது வந்து சிறந்த காரியம். ஸோ ஒவ்வொரு சூழலுக்கு ஒவ்வொன்று இருக்குங்க. ஆனா எல்லா சூழலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் அன்பு. நான் சொல்றது சரிதானே? எல்லா சூழலுக்கும், எல்லா டைமென்ஷன். வயசும் கிடையாதுங்க, அன்புக்கு வயசே கிடையாது. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் என்ன தெரியுமா? அன்பு. மாற்றவே முடியாது. எந்த வயசுல வேணாலும் அன்பு செலுத்துவதற்கு மனம் தயாராக இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? ஆமீன். அன்பு.
பலவிதமா பல பேருக்கு அன்பு செலுத்தி இருக்கிறோம், செலுத்திட்டு வரோம். செலுத்த வேண்டியது அவசியம். அன்பே பிரதானம்னு சொல்றோமா இல்லையாங்க? பாட்டும் பாடுறோமா இல்லையா? அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். ஆமாவா இல்லையா? அன்பு மிக சிறப்பு, செலுத்த வேண்டியது கடமை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். இப்போ அன்புக்கு இது கிடையாது, லிமிட் கிடையாதுங்க, பவுண்டரிஸ் கிடையாது. இது செஞ்சாதான் அன்பு செலுத்துவேன்றது கிடையாது. அன்பு இல்லாத ஒருத்தன்ட்டு மேலேயும் அன்பு வரும். இன்னைக்கு உங்க நண்பர்கள் இருக்காங்கன்னு கை உயர்த்தினீங்கல்ல, எல்லாம் பணக்காரனா இருக்கிறதுனாலே அவன் நண்பரா இருக்காங்க சொல்லுங்க. நம்ம 10 ரூபா வச்சிருந்தா அவன் 5 ரூபா வச்சிருப்பான், அவன் தான் நண்பரா இருப்பான். என்னங்க ரியாலிட்டி தெரியாத உங்களுக்கு? எங்க குரூப்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் குரூப்பு. நான் என்கிட்ட 200 ரூபா இருக்குன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட 15 ரூபா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் பிளான் போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பிஸ்னஸ் பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம். அதான் அங்கே அன்பு. பணம் பார்க்காது, எதிர்பார்ப்பு இருக்காது, பவுண்டரி இருக்காது. இதை நீ செஞ்சாதானே உன்னை அன்பு செலுத்துவேன்னு கிடையாது. அன்பு ரொம்ப சிறப்பான காரியம். கலர் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அதுதாங்க அன்பு. இன்னைக்கு எத்தனை இந்து நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு? இந்து நண்பர்கள் உள்ளவர்கள் கையை உயர்த்துங்க. முஸ்லீம் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் பாத்தீங்களா? வேற நாடு, வேற மொழி, வேற பாஷை, வேற மதம், வேற ஜாதி, ஆனா நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா? அதுக்கு மீடியமா செயல்படுறது பேர் தான் அன்பு. அதுதான் சிறப்பு, அன்புடைய சிறப்பு. இன்னைக்கு விசுவாசம்னு எடுத்தா ஒவ்வொருத்தர் ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்துல நம்ம வார்த்தையை பேசுறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். இந்துக்கள் மந்திரங்கள் ஓதுறாங்க, ஓமங்கள் செய்கிறாங்க. முஸ்லிம்கள் நமாஸ் செய்யறாங்க. விசுவாசம் எடுத்தாலே அதுல இத்தனை வகைகள் இருக்கு, செய்கின்ற வழிமுறைகள். ஆனா அன்புக்கு வழிமுறை கிடையாது, கொடுப்பது வாங்குவது மட்டும்தான். சரியாங்க நான் சொல்றது? இந்துவா இருக்கட்டும், முஸ்லீம், ஒரே ப்ரொசீஜர் தான். எந்த மதம் எடுத்தாலும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான், வேற எதுவுமே கிடையாது. லவ் இஸ் அன்டினையபிள், இன்ஃபினிட். அதாவது அது என்ன இன்ஃபினிட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? எல்லை இல்லாத, சாவே இல்லாமன்னு சொல்லுவாங்கல்ல, இம்மார்டல்னு வாங்கல்ல. லவ் இஸ் இன்ஃபினிட். இந்த அளவு தான், இவ்வளவுதான் கிடையாது. அன்பு ஒரு பெரிய கடல் போல, எல்லை இல்லாத கடல், அப்படிதான் சொல்லணும். So it's beautiful. Science, gravity cannot stand before love. அதுதாங்க பியூட்டி. அதாவது சயின்ஸ்ல இன்னைக்கு சட்டங்க இருக்குங்க. காலையிலனா காலை, இரவுனா இரவு, இது இந்த நேரத்துக்குள்ளன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு பாருங்க. கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி, அதுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒரு பாயிண்ட் மேல போனா உலகம் அழிஞ்சிரும், ஒரு பாயிண்ட் கீழே போனா இல்லாம போயிரும். இதெல்லாம் சட்டங்கள் இருக்கு. இப்போ அன்போடைய சிறப்பு என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, ரொம்ப நாள் ஒருத்தர்கிட்ட பேசல, ஆனா அவர்கிட்ட பேசணும் போலன்னு ஆசைப்படுறீங்க. ஒன்னு போன் வரும், இல்ல மெசேஜ் வரும். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னங்க நடந்திருக்கா இல்லையா? ரைட், ஓகே, அதை விடுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். எந்த நிமிஷம் அவன் மனசு நோகப்படுதோ அங்க டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதா இல்லையா? இத்தனையும் அவன் ஃபோன் பண்ணல, மெசேஜ் அனுப்பல, ஆனா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஏன்னா கனெக்ஷன், அன்பு. பாத்தீங்களா? டைம் அதுக்கு ஒத்து போவாது, தூரம் அதுக்கு செயல்படாது. அன்பு சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு காரியம். ஆமென். இப்போ இதோடைய சிறப்பம்சம் என்னன்னா, யாருக்கு வேணாலும் வேலை செய்யும். முஸ்லீம், இந்து, கிறிஸ்டியர்களும் கிடையாது, எல்லாருக்கும் வேலை செய்யும். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த முடியும். எல்லாரையும் அன்பு செலுத்த வேண்டியது கடமை. ஆமென். இப்போ வெளிநாட்டு மக்களோ வெளியில உள்ள மக்களோ அன்பை தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. திஸ் இஸ் திஸ், திஸ் இஸ் தட், இவ்வளவுதான் 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 ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் உடை தெரிந்தது இந்தியால நம்ம அன்பு செலுத்துறோம் பாருங்க, அந்த அன்பு. ஏன்னா இந்தியால ஒரு அன்பு செலுத்தும் போது தர்மத்தோட இருக்கும் அந்த அன்பு. இந்தியாவோட அன்புல சிறப்பான அம்சம் அதுதான். பாசது ஏன் வேறு பிரிக்கிறீங்கன்னா, இங்க அன்பு செலுத்தும் போது தர்மத்தோட அன்பு செலுத்துவாங்க, எதிர்பார்க்க மாட்டோம். அப்படி இருந்த நாடு இந்த நாடு. இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் கதவு தட்டி இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல தங்கி வேணா விட மாட்டாங்க, 1000 கேள்வி கேட்பான். ஆனா வெளியூர்ல இன்னைக்கு கிராமத்து பக்கம் போய், இன்னைக்கு நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், உங்க வீட்டுல தங்க முடியுமானா அவன் கவனிப்பான் பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கவனிப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? தர்மத்தோட. வரவனை இல்லைன்னு சொல்லக்கூடாது, வரவனை இல்லைன்னு ஒதுக்க கூடாது, மதம் பார்த்து ஒதுக்க கூடாது. இதெல்லாம் நம்ம தர்மத்துல இருக்கு.
ஒதுக்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, கலர் பார்க்கக்கூடாது. என்னைக்காவது இந்தியாவுக்குள்ள சண்டை வந்திருக்கா? வெள்ளையர் கருப்பர்னு வந்திருக்காங்க. நார்த் இந்தியன் காரங்கள்லாம் என்ன கலரு? கருப்பா? வெள்ளை. கொஞ்சம் நடுப்பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஸ்கின், கீழே போனீங்கன்னா கருப்பு. ஆமாவா இல்லையா? என்னைக்காவது இதை வச்சு சண்டை வந்திருக்கா? வந்ததே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட தர்மத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம். கலர் பார்க்க மாட்டோம், பாஷை பார்க்க மாட்டோம். இப்படிலாம் இல்லாத இடத்துல அன்பு செலுத்துற ஒரு நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். இன்னைக்குமே இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, என்னைக்குமே நம்ம முதல்ல அடிக்க மாட்டோம் யாரையும். நம்ம அமைதியா இருப்போம், சாந்தமா இருப்போம், அன்பு செலுத்துவோம். அடிச்சா திரும்ப அடிப்போம். அதான் இந்தியாவோட ஒரு பாலிசி. வில் நெவர் அட்டாக் ஃபர்ஸ்ட், வில் ஸ்டே இன் டிஃபென்ஸ், வில் ஷோ லவ், வில் ஃபர்கிவ். அதை மீறியும் தவறு செஞ்சா தண்டிப்போம். அதுதான் நம்மளுடைய தர்மம். சரியா நான் சொல்றது? சரின்னு ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ பல வருஷமா இந்த அன்பை பத்தி பேசிட்டு வரோம். தேவனுடைய அன்பு தான் சிறப்பான காரியம், இந்த அன்பு தான் சிறப்பான காரியம், அப்படி இப்படின்னு பேசிட்டு வர நம்ம முதல்ல அன்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அன்பு என்றால் என்ன? இன்னைக்கு சொல்லுவாங்க அன்பு செலுத்த வேண்டும். இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா இல்லையா? அன்பு செலுத்த வேண்டும். you have to love சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பல வருஷமா பல பேர் செய்தி கேட்டு பல புத்தகங்கள் வாசிச்சதுக்கு அப்புறம் தேவன் கொடுத்த ஞானத்துல நான் சொல்றேன், அன்பு என்பது செயல் கிடையாது. லவ் இஸ் நெவர் an action, love is an experience. அன்பு என்பது ஒரு அனுபவம். இப்ப எப்படி பாஸ்டர் பிறருக்கு கொடுப்பதுன்னா, அன்பை ஒரு ஒரு ஜாடியிலையோ இதுலயோ கட்டுப்படுத்தி சில பேருக்குலாம் கொடுக்க முடியாது. அன்பு அளவற்றதுங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்களுக்குள்ளேயும் இருக்கு, அதை நீங்க வழிவகுத்தா போதும், அது பிறருக்கு உங்க மூலியமா செயல்படும். நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? ஏங்க என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்ப நான் இங்க இருக்கேன், நான் அன்பு செலுத்தணும்னா எனக்குள்ள உருவாக்கி அதை வர வச்சு கொண்டு வர்றது அன்பு கிடையாது. ஏற்கனவே அன்பு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அப்போ அன்பு செலுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு அலெக்சாண்டர் அங்கிளுக்கு மேல அன்பு செலுத்தணும்னா நான் உருவாக்கணும்னு கிடையாது, ஏற்கனவே இருக்கு, என்னையும் சுத்தி இருக்கு, அதை என் மூலியமா நான் வர வச்சா போதும், அதுக்கு வழிவகுத்தா போதும். சொல்றது புரியுதா? நான் வெறும் ஒரு கருவி தாங்க, என் மூலியமா அன்பு செலுத்தப்படுது. இப்படிதான் தேவன் அன்பு செலுத்த சொன்னார். இன்னைக்கு அதை ஒரு ஆக்ஷனா மாத்திட்டாங்க. லவ்க்கு எஃபர்ட் போடணும், லவ்க்கு இது பண்ணணும், லவ்க்கு இட்ஸ் நெவர் லைக் தட். அன்பு செலுத்துவதற்கு ரொம்ப எஃபர்ட் போடணும், நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம், அதெல்லாம் கிடையாது. அன்பு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, நம்ம வழிவகுத்தா போதும். சொல்றது புரியுதா? இன்னைக்கு கட்டுப்பாடுகள் வச்சிருக்கோம் பாருங்க, இது 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 இருந்தாதான் அன்பு செலுத்துவோம். அதை உடைச்சாலே போதும், அன்பு பாஞ்சு வெள்ளம் மாதிரி ஓடும். ஜீவ நதி புறப்பட்டு ஓடும்னு ஒரு வார்த்தை இருக்காரு பைபிள்ல. எங்க புறப்பட்டு ஓடும் இருக்கு? உள்ளத்திலிருந்து. ஜீவ நதி உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடும்னு ஒரு வசனம் இருக்குங்க. அதுக்கு அர்த்தம் இதுவே. அதாவது அன்பெல்லாம் கத்துக்கிட்டு அப்படியே எப்படி செய்யணும், ஏது செய்யணும், எதை செஞ்சா அன்பு செலுத்தலாம், எப்படி அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பையனுக்கு அன்பே சொல்லி கொடுக்கலைங்க, இப்படி வச்சுக்கலாம். ஒரு குழந்தை, அதுதான் வேதத்துல இருக்கு. குழந்தையா இருந்த போது நீங்க யாராவது அன்பு செலுத்த சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எப்பா தாயாரிடம் இப்படி அன்பு செலுத்தணும், தகப்பனாரிடம் இப்படி அன்பு செலுத்தணும், தமையனிடம் இப்படி அன்பு செலுத்தணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. ஆனா அது பாத்தீங்கன்னா நம்ம கையவே இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா இல்லையா? என்னங்க ஆமாவா இல்லையா? அளவற்ற அன்பு செலுத்துதா இல்லையா ஒரு குழந்தை? நம்மளும் சின்ன வயசுல செலுத்தி இருக்கோமா இல்லையா? சின்ன வயசுல எத்தனை எதிரிங்க இருந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதிரிங்க இருந்திருக்காங்களா? கிடையாது, எதிரிகளே கிடையாது. எல்லாரையும் அன்பு செலுத்துறோமா இல்லையா? சின்ன வயசுல அன்பு செலுத்துறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. எதிரிகளே கிடையாது, யாரை பார்த்தாலும் அன்பு செலுத்துவோம். அதுதாங்க சிறப்பு. இன்னைக்கு நம்ம மூலியமா வழிவகுக்கிறது மட்டும்தான் வேலையை தவிர அன்பை உருவாக்கவோ அன்பை செலுத்தவோ நம்மளால முடியாது. ஏற்கனவே இருக்கு, அனுபவிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அனுபவிக்கணும், ரெண்டாவது முதல்ல அனுமதிக்கணும், ரெண்டாவது அனுபவிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனுமதி முதல்ல கொடுக்கணும், ரெண்டாவது அனுபவிக்கணும். you have to experience love. love is an experience ன்னு சொல்லுங்க. love is an experience, not an action. experience ஏற்கனவே இருக்கு. இன்னைக்கு இளங்கண்ணனுக்கு எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அங்க அன்பை தேவன் வச்சிருக்கிறார்.
நாங்க 2 பேரும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு பகிர்ந்து கொள்ளாம இருந்தா அது எங்களுடைய லாஸ். ஆனா அனுமதி கொடுத்து இந்த அன்பை வளர்ப்புன்னு சொல்லி அனுபவிக்கிறோம் பாருங்க. ஒரு அண்ணன் ஒரு தம்பி அன்பு, அதை அனுபவிக்க தான் முடியுமே தவிர உருவாக்க முடியாது. ஆமே, இன்னைக்கு அன்பை உருவாக்குறேன்னு சொல்லி தான் தவறான காரியங்கள்ல போய் இன்னைக்கு உலகம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்கன்னா, அன்பை உருவாக்குறேன்னு சொல்லி தவறான உறவுகள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவி கல்யாணம் பண்றாங்க, பிடிச்சோ பிடிக்காமையோ, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அன்பு இருக்கா இல்லையா? அன்பு இருக்கா இல்லையாங்க? இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஆச்சி நான் சொல்லிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஆச்சி வாரம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐயா பூரி சாப்பிட்றாரு, வடை சாப்பிட்றாரு, சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றாரு. வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படின்னு திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஐயாக்கு பிபியோ சுகரோ லோவாயி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோன்னு வைங்க, அந்த அழுக அழுவாங்க. அந்த அழுக ஏங்க? ஏன் உங்களுக்கு தான் கோபம் இருக்குல்ல, உங்களுக்கு தான் விரோதம் இருக்குல்ல, அவர் செய்யறதா உங்களுக்கு பிடிக்கலையே? பிடிக்கலதான். ஆனா கணவன் மனைவின்ற ஒரு அன்பு இருக்கா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோமா இல்லையா? அதனால அது அளவற்றதுங்க. என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் இன்னைக்கு புருஷர் கொண்டா நீங்க நிக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, என்னதான்னாலும் எங்க அம்மா இன்னும் எங்க அப்பாவை விட்டு கொடுக்கல. ஹலோ, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டு சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன். வாங்குறேன் வச்சு 2.5 மணி நேரம் அவ அப்படிங்க எப்படிங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அம்மா, அப்பாவுடைய அம்மா ஆச்சி, செல்வா மாதிரி வராது பாடினாங்க. இதுக்கு நான் பேசியிருக்கவே மாட்டேனே, சாப்பாடை போடுங்க. அன்பு, மகன் தாய், அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி, இதெல்லாம் உருவாக்க முடியாதுங்க. இதெல்லாம் நேச்சுரலா வருது. அதனாலதான் எவ்வளவு அதுல பிரச்சனை இருந்தாலும் அதை உடைக்க முடியாது. புரியுதா? நேச்சுரலா வரதை உங்களால உடைக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு இப்படி சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இளங்கொண்ணனுக்கு டிரைவிங் நேச்சுரலா வரும், ஓட்டுறது ரொம்ப ஈஸி, எந்த காரணாலும் ஓட்டுவார். ஆமாவா இல்லையா? அவரை கொண்டு போய் நீ டாக்டர் வேலை பாருனா வருமா? வராது. என்ன ஆகும்? தவறுகள் நடக்கும், தவறான காரியங்கள் நடக்கும், தவறு செய்வாரு. ஆனா இங்க தவறு இழைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நேச்சுரலா வருது, இதை உடைக்க முடியாது, ரத்தத்திலே ஊர்னது. ஆமாவா இல்லையாங்க? அது மாதிரி கணவன் மனைவின்ற அன்புலாம் தேவன் உருவாக்குனது, அதை உடைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு அன்பை நம்ம செலுத்தணும், அன்பை ஒரு ஆக்ஷனா ஆக்குனதுனால தான் தவறான உறவுகள் ஏற்படுது, தவறான காரியங்கள் நடக்குது, உலகம் இச்சையில மாட்டிக்கொண்டு இருக்கு. ஏன்னா மாம்சத்துல நீங்க ஒரு முடிவெடுத்து செய்றீங்க பாருங்க, அது நிலைக்காது. ஆவியில ஓடுது பாருங்க, அதுதான் நிலைக்கும். சொல்ல வருது புரிய? வித்தியாசம் தெரியுதாங்க? மாம்சத்துல செய்யணும், மனைவியை விட்டு இன்னொருத்தர் அன்பு செலுத்தணும் முடிவெடுத்து மாம்சத்துல செய்றீங்க பாருங்க, நிலைக்காது. ஆனா நேச்சுரலா இருக்கு பாருங்க கணவன் மனைவி அன்பு, அதெல்லாம் உடைக்கவே முடியாது. பியூட்டி, அதுதான் பியூட்டி. ஆமென். லவ்வோட பியூட்டி, லவ் இஸ் நேச்சுரல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லவ் இஸ் நேச்சுரல். நேச்சுரல். ஆமென். லவ் இஸ் பியூட்டிஃபுல். இப்போ எனக்கு ஒரு வசனம் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 13:4-7 கொஞ்சம் வாசிங்க பாப்போம். அன்பு நீடிய சாந்தமும், நீடிய சாந்தம், தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. இப்போ இங்க பாருங்க, அன்பு எத்தனை வகைப்படும்னு நம்ம பார்த்தோம். அன்பை யாரெல்லாம் செலுத்த முடியும்னு பார்த்துட்டோம். இப்போ அன்புனா என்னன்னு பார்ப்போம். வாசிங்க பார்ப்போம். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, சினமடையாது, தீங்கு நினையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புனா என்ன பாஸ்டர்னு தெரிஞ்சுக்கணும்னா 1 கொரிந்தியர் 13:4-7 மார்க் பண்ணிக்கோ. அன்புனா என்ன? The best definition ever given in a book is in the Bible. 1 Corinthians 13:4-7. What is love? The definition, best definition என்னன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சதிக்கும், எதையும் பொறாமப்படாது, எதையும் தப்புன்னு சொல்லாது, எதையும் கோவப்படாது, எல்லாத்தையும் சகிக்க கூடியதுதாங்க அன்பு. The best definition. அன்புனா எப்படி இருக்கணும்?
இன்னைக்கு பல பேர் பல சூழல்கள்ல நம்ம இன்னைக்கு அன்பை மறந்துடுறோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், வீட்டை காப்பாற்றணுன்ற பேர்ல முக்கியமான ஒரு உயிர் மூச்சா இருக்கிற அன்பை நீங்க மறந்துடுறீங்க. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை வாசிக்க சொல்றேன், ஒவ்வொரு லைனையும் உணர்ந்து நீங்க பாருங்க. வாசிக்க பார்ப்போம். 4 to 7. அன்பு நீடிய சாந்தமும் நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா போவோம். நீடிய சாந்தம். எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் அன்பு மாறாம இருக்கிறது தான் அன்பு. அதனாலதான் நீடிய சாந்தம். ரெண்டாவது தயவும் உள்ளது. தயவு, கருணை. என்னதான் தப்பு இங்க கொஞ்சம் பாருங்க. என்னைய இன்னைக்கு பிள்ளைங்க எந்த வேலை தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்குறீங்களா? விட்டு கொடுக்குறீங்களா இல்லையா? அது மூத்த தமையன்னா முடிஞ்சு கதை. அவன் கொலையே பண்ணாலும் அவன் அப்பாவி. ஆமாவா இல்லையா? என்னங்க ஆமாண்ணா ஆமேன்னு ஒத்துக்கோங்க. ரெண்டாவது பிறந்தது தானே வேதனை தெரியும். தப்பு பண்ணலைனாலும் நம்ம தான் அடி வாங்கி ஆகணும். ஏன்னா மூத்த தமையன்னா அவ்வளோ ஒரு ராஜாக்கு சமமானவர். சிட்னி என்ன பொறுமையா தலையாட்டுறார், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தலையாட்டுறாரு. ஆமா சார், உண்மையே பேசுறீங்க. அவ்வளோ ஒரு அன்பா இல்லையாங்க? இன்னைக்கு சிறுவனுக்கு வீட்டில் கறி செய்றீங்க, சின்ன பையலுக்கு வச்சுட்டீங்க, மூணாவதுக்கு உழைச்சி போட்டுட்டீங்க, மூத்தவனுக்கு மட்டும் நைட்டுக்கு கொஞ்சம் பார்சல் பண்றீங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? எங்க வீட்டில் அப்படி கிடையாது. எங்க வீட்டில் எனக்கு பார்சல் வந்துடும், அது வேற விஷயம். நடக்குதா இல்லையா? இருந்தாலும் ஓரத்தில் கொஞ்சம் அவன் ஊரையே அழிச்சிட்டு வந்தாலும் அவன் தான் நல்லவன். ஆமாவா இல்லையா? அன்புங்க, கருணை, தயவு. அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் தயவு. ஓகே, நெக்ஸ்ட். அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. அன்புக்கு உண்மையான அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமைப்பட்டீர்கள் என்றால் அன்பு உங்களிடம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமைப்பட்டால் உங்களிடம் அன்பு இல்லை. இவ்வளவு பிரச்சனையாயும் பாஸ்டர் அம்மா சாரிய பார்த்தில்ல, உங்களிடம் அன்பில்லை. ஓகே, வாங்க. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை அண்டர்லைன் பண்ணுங்க, 3 கோடா போடுங்க இல்ல. அன்பு தன்னை எவன் ஒருவன் புகழ்கின்றானோ அவனிடம் அன்பு இல்லை. நான் 908லேயே அடால்ஃப் ஹிட்லருக்கு இட்லி ஊட்டினவன், நான் முசோலினி மடியில் படுத்திருந்தவன், இவன்லாம் அன்பே இல்லாதவன். குடும்பத்துலேயும் சில பேர் இருக்காங்க. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அவங்க குடும்பத்தில் ஒரு வயசானவர், தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. வேற வேலை இல்லைங்க, உட்காந்துருந்தேன், பிடிச்சிட்டாரு என்னைய. ரெட்டிக்காரன்னாலே தமிழ்நாட்டுக்கு தெரியுன்னாரு. ரைட்டு, அன்பே இல்லை. அப்படியா? சரி. இந்த பிதற்றி பேசுவது, பெருமையாக பேசுவது அன்பே இருக்காது. ஏன்னா ஏன் தெரிஞ்சுக்கோங்க, தன்னை மட்டுமே உயர்த்தி பேசுவான், தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அதனால அவனிடம் என்ன கிடையாது? அன்பு கிடையாது. அன்பு இருக்கிறவன் என்ன தெரியுமாங்க பண்ணுவான்? தான் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அதை பேசவே மாட்டான், கூட உள்ளன பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி செஞ்ச ஒரு ஆள் அப்துல் கலாம். என்னைக்கு வெற்றி அடைஞ்சாலும் தன்னுடைய வெற்றின்னு அவர் சொன்னதே கிடையாது. தோல்வி அடைஞ்சா தன்னுடைய தோல்வின்னு முதல்ல சொல்லுவார். அதுதான் சிறந்த அன்பு. தொடர்ந்து வாசிங்க பாப்போம். இருமாப்பா இராது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. அசுத்தமான காரியங்களை செய்யாது. தவறான காரியங்களை செய்யாது. தேவன் உண்டாக்கின காரியங்களை மீறாது. ஆண் பெண் 2 பால். ஆண் பால் பெண் பால் 2 பால். இதை சரியாக மெயின்டைன் பண்ணி, சரியாக மதித்து, சரியாக வழி நடத்துவதே அன்பு. அதை மீறுவது அன்பு கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. சினமடையாது. தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. எவருக்காவது தீங்கு நினைத்தீர்கள் என்றால் உங்களிடம் அன்பு கிடையாது. நீங்க என்னைக்காவது நான் உண்மையான கிறிஸ்தவனான்னு செக் பண்ணணும்னா உங்கள்கிட்ட அன்பு இருக்கான்னு செக் பண்ணுங்க. எதை வச்சு செக் பண்ணணும்னா 4 to 7 1 கொரிந்தியர் 13ல 4லிருந்து 7 எடுத்து கொடுக்கப்பட்ட பாயிண்ட்லாம் உங்கள்கிட்ட இல்லையான்னு பாருங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட அன்பு இருக்கு, இருந்துச்சுன்னா அன்பு கிடையாது, மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஆமென். அன்பா இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? 4 முதல் 7ல மிக தெளிவா இருக்கு. அன்பு சினமடையாது, சகலத்தையும் தாங்கும், பொறுத்து கொள்ளும். தொடர்ந்து வாசிங்க.
அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயத்தில் ஏங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். புரியுதா இல்லை நான் விளக்கணுமா? புரியுதா விளக்கணுமா? சில சில கேரக்டர்லாம் இருக்கும். கண்ணு முன்னாடி ஒருத்தர் தடிக்கு விழுவாரு, உதவி செய்யாம சிரிக்கும் தெரியுமா? நீங்களும் அப்படிப்பட்ட கேரக்டரா? எங்க தமையன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். உதவிக்காரன் நீட்ட மாட்டாரு இல்ல, அவருக்கு டப்புன்னு சிரிப்பு வந்துடும். அன்னைக்கு ஒருத்தர் தான் கண்ணு முன்னாடி வலிக்கி விடுறாரு, கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது சாதாரணமா உள்ளது. ரொம்ப டீப்பா உள்ளது என்ன தெரியுமா? கரெக்டா ஒருத்தன் தோல்வி அடைகிறான், லாஸ் ஆகுறான்னா ரொம்ப சந்தோஷப்படுப்பாருங்க. அங்கெல்லாம் அன்பே கிடையாது. ஏன்னா அன்பு அதுல சந்தோஷப்படாது. ஏன்னா அவனுடைய கஷ்டம் தன்னுடைய கஷ்டமா நினைக்கிறது அன்பு. அவன் மட்டும் தோக்கட்டும் நான் நல்லா இருக்குன்றது அன்பு கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில், உண்மையில், தர்மத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அந்த கடைசி நாள் பாயிண்ட் பாத்தீங்களா? சகலத்தையும் தாங்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னதான் கஷ்டம் வீட்டுல இருந்தாலும் சகலத்தையும் தாங்கும். தாயார்களிடம் இது ஜாஸ்தி உள்ளது. ரெண்டாவது, சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். இதெல்லாம் முந்தைய காலத்துல இருந்தது. புருஷர் யானையை பார்த்து குதிரைனாலும் ஆமாம் ஐயனேன்னு ஒத்துக்கிற காலம் இருந்தது. இப்போ போயா லூசேன்னு சொல்ற காலம் வந்துருச்சு. அது வேற. சகலத்தையும் விசுவாசிக்கும். என்னன்னா இதோடைய சிறப்பம்சம் தெரிஞ்சுக்காங்க. என்னன்னா, அதாவது புருஷர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவர் ஒரு நியாயம் சொல்லுவார்ல, அதுதான் சரின்னு அடிச்சு பேசும் பாருங்க. அதை பத்தி தான் இங்க போட்டிருக்கு. நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? புருஷர் தப்பு பண்ணிருப்பாருங்க, குடும்பத்துல தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அவர் ஒரு நியாயம் சொல்லுவாரு, இந்த கண்ணோட்டத்துல செஞ்சன், அந்த கண்ணோட்டம் தான் தர்மம்னே தாயார் பேசும் பாருங்க. அதை பத்தி தான் போட்டிருக்கு. சகலத்தையும் விசுவாசிக்கும். மூணாவது, சகலத்தையும் நம்பும். அதேதான், சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. இதுதான் பியூட்டி ஆஃப் லவ்ங்க. சரி, இப்போ இதை இப்போ வாஸ்டதெல்லாம் எப்படி பாஸ்டர் அனுபவிக்கிறது? நீங்க சொன்னீங்க அனுபவிக்கணும்னு. ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ்? இந்த மாதிரி அன்பை, ஒரு தீட்டில்லாத அன்பை எப்படி அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, அன்பை எதிர்பார்க்காம செலுத்தணும். இவருக்கு அன்பு செலுத்தினா இவர் ஒரு நாள் எனக்கு வந்து நிற்பாரு. இப்போ இவர் அன்பு செலுத்தினா ஒரு நாள் என்னை கவனிச்சுக்குவாரு. புரியுதா உங்களுக்கு? நம்மளை கவனிச்சுக்குவாரு அப்படின்றது இல்லாம, வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துவது. முத பாயிண்ட்டுங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்துவது. ரெண்டாவது, மதம் பார்க்காமல் அன்பு செலுத்துவது. மதம் பார்க்காமல். மூணாவது, ஜாதி பார்க்காமல் அன்பு செலுத்துவது. 3 காரியங்கள். நாலாவது, நல்ல ஒரு காரியம் அவர்கிட்ட இருக்குன்றதுனால அன்பு செலுத்துவது. அதெல்லாம் கிடையாது. யார் இல்லைனாலும் உண்மை அன்பு செலுத்துவது. மனசை பார்த்து, குணத்தை பார்த்து அன்பு செலுத்துவது. இதெல்லாம் இருந்தாலே உண்மையான அன்பை நீங்க ருசிக்கலாங்க. உண்மையான அன்பை நீங்க ருசிக்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாம, மதம் பார்க்காம, ஜாதி பார்க்காம நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னு வைங்க. இப்போ 4 to 7 வாசிங்க பாருங்க, அது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இது வந்து நண்பர்களுக்கு இடையே தான் நடக்கும். நம்ம கொஞ்சம் பேசுவோம். நண்பர்களுக்கு இடையே தான். வினோதண்ணா இருக்காப்ல. எத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு இருப்பாங்க? ஏரியா ஃபுல்லும் நண்பர்கள். யார்ட்டையாவது எதிர்பார்க்குறீங்களா? மதம் பார்க்குறீங்களா? ஜாதி பார்க்குறீங்களா? வினோதன் எடுத்துக்கோங்க, மெர்வின் எடுத்துக்கோங்க. ஜாதி பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது இல்லை, எதிர்பார்க்கல. ஆனா இவங்க 2 பேரும் இது 3த்தையும் இல்லாம அன்பு செலுத்துவதனால என்ன பாஸ்டர் அடைகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 4 to 7 வாசிங்க பாருங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், பொறாமைப்படாது. மெர்வின் பொறாமைப்பட்டு நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இன்னும் நம்மளை விட பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு கிடையாது. அவன் பொறாமைப்பட்டதே கிடையாது. வினோதனை பொறாமைப்பட்டதே கிடையாது. சகிப்புத்தன்மையின் உச்சகட்டம் வினோதனை. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் பழகினால சொல்றேன். சகிப்புத்தன்மையின் உச்சகட்டம் அவரு. ஏன்னா 4 to 7 அவங்க அனுபவிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மதம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, எதிர்பார்க்கல. இன்னைக்கு அன்பு முழுசும் எதிர்பார்க்குதுங்க. ஏங்க, கல்யாணம் பண்றீங்க, கல்யாணம் பண்ணா வைக்கிறீங்க, கணவன் மனைவியா ஆக போறாங்க. அவங்களுக்குள்ள என்ன வேணும்? அன்பு தாங்க வேணும். இப்போ எல்லாம்
டீலிங்காக போகுது. நாங்கள் 40 போட்டுறோம், நீங்கள் 40க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. இதில் என்ன அன்புன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க, அன்பே இல்லையேங்க. ஆமாவா இல்லையா? அன்பே கிடையாதுங்க. இரு மனம் சேர்ந்து ஒன்றாய் மாறி தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் செயல்படுவதே அன்பு. இங்க அதுவே இல்லாம போயிருச்சே. ஏன்னா இன்னைக்கு அன்பு எதிர்பார்க்குது. நான் உனக்கு அன்பு செலுத்தினா நீ எனக்கு திரும்ப தரணும். அப்படி ஒரு கான்செப்ட் பைபிள்ல இருக்கான்னு எனக்கு எடுத்து காமிங்க பாப்போம். நான் அன்பு செலுத்துவேன், எனக்கு அன்பு திரும்ப கிடைக்கணும், அப்படின்னா தான் நான் அன்பு செலுத்துவேன். எங்கேயாவது கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, ஒரு கண்ணத்துல அரைஞ்சாலும் நீ மறு கண்ணத்தை காமி. அவன் திரும்ப கொடுக்கலனாலும் அன்பு செலுத்த வேண்டியது நம்ம கடமையா இல்லையாங்க? கடமையா இல்லையா? கடமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பு செலுத்துவது கடமை. அவன் குற்றவாளியாக இருந்தாலும், தவறு செய்தவனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும் அன்பு செலுத்த வேண்டியது கடமை. இங்க பாருங்க, நான் இருக்கேன், கிருபா இருக்கான், 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அன்பு செலுத்தாம போறது எனக்கு நஷ்டமா இல்ல அவனுக்கு நஷ்டமா? 2 பேருக்கும் நஷ்டம். நான் செஞ்சது தப்பா சரியாங்க? அவன் தவறு செஞ்சிட்டான், அறியாம செஞ்சிட்டான், அதனால நான் அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒதுங்கி போறது சரியா தப்பா? தப்பு. அவன் செய்தான், அதை சரிப்படுத்தி கொள்வான். ஆனா இப்ப எனக்கே தீங்கு செஞ்சிட்டாங்க, என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான், கிருபா சும்மா வச்சுக்குவோம். நம்ம அப்படி செய்வியா? என் வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவன் திரும்ப தரான் தரல, அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு அவனை எதிர்த்து போராடுறது சரியா தப்பா? தேவன் இங்க வேதத்துல பல இடத்துல சொல்லியிருக்கார், நான் யுத்தம் பண்ணுவேன், கோபம் என்னுடையது, பழி வாங்குவது என்னுடையது, இதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னும் போது அன்பு செலுத்துவது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆமாம் இல்லையா? மன்னிக்கிறது நம்மளுடைய வேலை. இதை மட்டும்தானங்க நம்ம செய்யணும். இன்னைக்கு அன்பு எதிர்பார்க்குதுங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்துருச்சு பாருங்க. தவறான இடத்துல போய் முடியுது. அன்பு எதிர்பார்க்குது, அன்பு ஜாதி பார்க்குது, அன்பு மதம் பார்க்குது. எங்களுடைய நண்பர் ஒருத்தர், அவரும் எங்கள் அண்ணனும் ஒரே காலேஜில் படித்தாங்க. எங்கள் அண்ணன் வண்டியில் போவாப்புல, போகும்போது அவரை ஏற்றிட்டு போனாப்புல. சரியாங்க, இந்த கதையை கேளுங்க. ஏற்றிட்டு போனாப்புல, வந்து இறங்கின உடனே அவர் வந்து ஒன்லி ஜீசஸ் குரூப்பு. புரியுதா இல்லையா? ஒன்லி ஜீசஸ். நம்ம யாருன்னு தெரியும்ல, நம்ம ஆல் ஜீசஸ் குரூப்பு. ஆல் ஜீசஸ் ரபலபலபா குரூப்பு நம்ம. அவர் ஒன்லி ஜீசஸ் குரூப்பு. எங்கள் அப்பா கேட்ட கேள்வி, ஏன் ஒன்லி ஜீசஸ் பையனை ஏற்றிட்டு போகிறார்? ஏன் ஒன்லி ஜீசஸ் பையனை ஏற்றிட்டு போனால் எதுவும் ஆயிருமா? எங்கங்க அன்பு? அன்பு இன்னைக்கு மதம் பார்க்கு. அவனோடலாம் நீ சேராத. இன்னைக்கு பல சம்பவங்கள் நாட்டுக்கு இடையே, 2 நாட்டுக்கு இடையே பிரச்சனை நடந்தோடனே நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களை வான் பண்ணுறோம், முஸ்லீம்ஸோட சேர வேண்டாம். எனக்கு அத்தனை முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் சிறப்பான நண்பர்கள். எனக்கு ஒன்றுனா அவன் வந்து நிற்பாங்க. எவனோ செய்கிற தப்புனால அவங்க எல்லாரும் தப்பாவாங்கன்னு அவசியம் இல்லையே. இன்னைக்கு ஹேனாவுடைய ஃப்ரெண்டு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஒவ்வொரு முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கும் வீட்டுக்கு பிரியாணி வந்தது. கண்ணு போடாதீங்க. என்னங்க இதோடைய அர்த்தம் என்னங்க? அன்புங்க. 2 பேருடைய அன்பு. அவங்களுடைய பண்டிகையில் நம்ம கலந்து கொள்ளணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்மஸ்க்கு உடனே ஒரு கேக் அனுப்புறோமா இல்லையா? ரிச் கேக் அனுப்புறோமா இல்லையா? ப்ளம் கேக் அனுப்புறோமா இல்லையா? எதனால செய்யறோம்? இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஹிந்துஸா இருந்தாலும் கிறிஸ்மஸ்க்கு நம்ம கேக் கொடுக்குறோமா இல்லையா? கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க உடனே என்ன செய்யறாங்க? தீபாவளிக்கு படப்படையா எடுத்துட்டு வராங்களா இல்லையா? சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதிரசம் வருது, சந்திரகலா வருது, சூரியகலாவும் வருது. சூரியகலான்னு இருக்குங்க, நீங்க வேற வருதா இல்லையா? எதுக்கு? என்ன காரணத்துக்காக? எங்க கடவுள் உங்க கடவுளோட பெருசுன்னு ஸ்வீட்ல காமிக்கிறாங்களா? கிடையாது. எங்க பண்டிகை அன்னைக்கு நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பண்டிகையில நம்ம அவங்களும் சந்தோஷமா, எங்க ஆண்டவர் பிறந்தாருங்க இன்னைக்குன்னு சாக்லேட்டும் கேக்கும் கொடுக்குறோமா இல்லையா? செய்யறோமா இல்லையாங்க? அவ்வளவுதாங்க. அன்புடைய பரிமாற்றம் தானே. இன்னைக்கு வந்து அன்புல மதம் பார்க்கிறோம், அன்புல ஜாதி பார்க்கிறோம்.
அன்பு வந்து எதிர்பார்க்குது, இதெல்லாம் தவறுங்க. இந்த எதிர்பார்ப்பு, ஜாதி பார்ப்பது, மதம் பார்ப்பது வந்து உடலில் இருந்து ஏற்படுவது. மனசளவுல அன்பு செலுத்துவது மதம் பார்க்காது, ஜாதி பார்க்காது, எதிர்பார்க்காது. இதுதான் உண்மை. ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கணும். நான் உண்மையா அன்பு செலுத்துறேன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 பாயிண்ட் தான். எதிர்பார்க்கிறோமா, ஜாதி பார்க்கிறோமா, மதம் இல்லையா, நான் உண்மையா அன்பு செலுத்துறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ இந்த அன்பை பத்தி ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த சென்னையில ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் மேனு. என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மாடியில வந்து அரிசி ரெடி பண்ணி வைக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 பச்சை கிளி வந்து சாப்பிடுதுங்க. ஆமா, அது பார்க்க ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதை வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? ரொம்ப அருமையா இருந்தது. அப்போ ஒரு நாள் திடீர்னு அவர் சொல்றாரு, அவர் ஒரு பதிவு ஏற்படுத்துறாரு. என்னன்னா, ஒரு குரங்கு வந்திருக்கு சாப்பிடுறதுக்கு. பார்த்தா அது சாப்பாடு எடுக்கலையாம். கையில குட்டியா ஒண்ணு வச்சிருந்ததான். என்னன்னு பார்த்தா இந்த கிங்ஃபிஷர் ப்ளூ கலர்ல இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் நீட்டமா மூக்கு வச்சு. அதோடைய குட்டி, ரோமமே இல்லாம தாய் இறந்துருச்சு போல, அந்த குரங்கு தூக்கிட்டு வந்திருக்கு. தூக்கிட்டு வந்து இங்க சாப்பாடு கிடைக்கும், குருவிகளுக்கு இங்க சாப்பாடு கிடைக்கும்னு தெரிஞ்சு தூக்கிட்டு வந்திருக்குங்க. தூக்கிட்டு வந்த அந்த குரங்கு அப்படியே எடுத்து போடாம அந்த குழந்தைக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அரிசியை கொஞ்சம் வாயில போட்டு மென்னு கொஞ்சோண்டு அப்படி கொடுத்துச்சாங்க. ஹலோ, அந்த குருவியால சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த குரங்கு அரிசியை மென்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குருவிக்கு ஊட்டுனுச்சாங்க. அதாவது 5 அறிவு படைத்த அந்த ஒரு மிருகத்திற்கு இவ்வளவு அன்பு இருக்கு. இத்தனைக்கும் கிங்ஃபிஷர் வேற ஜாதி, வேற ஸ்பீசிஸ். பார்த்துருக்கலாமா இல்லையா? கொண்டு போடுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும், வேட்டையாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை செய்யலையே. அன்பு. பல வீடியோ இன்னைக்கு நீங்க பாருங்க, யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ, மிருகங்கள் அவ்வளோ உதவி செய்யுதுங்க. நான் அன்னைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். 4 சிங்கக்குட்டி பிறந்திருக்கு, தாயார் இறந்துருச்சு. இவங்க ஒரு நாயை கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த 4 வளர்ந்து அந்த தாயார் பக்கம் படுத்திருக்கு. குழந்தை பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கு, தாயார் இவ்வளோன்னு இருக்கு. ஆனா அவ்வளோ ஒரு தாயை எப்படி கொஞ்சுங்க, 4 போய் கொஞ்சம் தாயார் நசுங்கி போய் இப்படி உட்காந்துருக்கு. அது ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய், அது டாக். அது அவ்வளோ ஒரு பாசங்க. ஏங்க அங்க எதுவுமே நடக்கலையேங்க? 5 அறிவு படைத்த ஜீவன்களுக்கு நடுவில் 5 அறிவு படைத்த ஜீவன்களுக்கு என்ன இருக்கும்? பசி, தன்னோட இனம்னு ஒரு இது 2 மட்டும்தாங்க. பசிக்கு வேட்டையாடுது, சாப்பிடுது, தான் உணர்வுல தோன்றதை செய்யுது. ஆமாவா இல்லையாங்க? அதுவே இன்னைக்கு அந்த வேறுபாடை பார்க்கலையேங்க, அன்பு செலுத்துதேங்க. எப்படிங்க? ஆனா நம்ம இன்னைக்கு 6 அறிவு படைத்தவர்கள் பிரம்மாண்டங்களை செய்கின்றோம், பில்டிங் அவ்வளோ பெருசு எழுப்புறோம், வேற்று கிரகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், மற்ற நாட்டில் உட்காந்துருக்கவன்ட்ட இங்கே உட்காந்துக்கிட்டே பேசுறோம். இவ்வளோ கண்டுபிடிப்புகள் படைத்த நம்ம கொஞ்சம் அன்பு செலுத்த தவறுறோமே. கொஞ்சம் எல்லாத்தையும் தியானம் கொடுத்துட்டு அன்பு செலுத்துன்னு யாருமே சொல்லலையே. ஆண்டவர் அப்படி எங்கேயா சொல்லியிருக்காரா? எல்லாத்தையும் வித்து நீ கொடுத்தாதான்ப்பா அது அன்பு செலுத்துவதுன்னு அப்படி சொல்லலை. தோல் கொடுன்னு தானங்க சொன்னாரு. 1 மைல் நடக்க சொன்னா 1 மைல் கூட நடக்க சொன்னார் இல்லைங்க. அதையும் இன்னைக்கு நம்ம செய்யறது இல்லையே. நம்ம பழைய சர்ச்சு டிஎஸ் நகர்ல பக்கத்துல நாய்கள் இருக்கும், வெளியில ரோட்டு நாய்கள். நாங்க சாப்பாடு வைக்கிறது வழக்கம். ஒரு சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு வரோம், எவனோ பைக்ல போறவன் அடிச்சிட்டான் போல. அந்த தாய் நாயோடைய கண் கிட்டத்தட்ட வெளியில வந்துருச்சு. நானும் எங்க அண்ணனும் போய் ஆப்ரேட் பண்ணி கொண்டு வரோம், மருந்தெல்லாம் போட்டு. வந்து இறக்கி விட்டோன்னே அந்த தாய் சோர்ந்தெல்லாம் படுக்கலங்க, திடீர்னு ஓடுனுச்சு. ஐயோ என்னமோ ஏதோன்னு பார்த்தா குட்டி போட்டிருந்துருக்குங்க. இறக்கி விட்ட வேகத்துக்கு நேராக போய் அதற்கு வந்து அது சாப்பாடு கொடுக்குதுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மிருகத்தால செய்ய முடியுது. நம்ம இன்னைக்கு எவ்வளவு தவறி போயிருக்கோம்னு கொஞ்சம் பாருங்க. சொல்லுங்க. இன்னைக்கு அதுங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியல. ஒரு சிங்கம் வந்து ஒரு நாய்கிட்ட வளருது, ஒரு குரங்கு ஒரு குருவிக்கு சாப்பாடு ஊட்டுது. எவ்வளவோ நடக்குதுங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு குருவி இருக்கும் பாருங்க. குருவிக்கும் பூனைக்கும் ஆகாது, ஆமாவா இல்லையா? சாப்பிட்டுருமா இல்லையா? அதை 2ஐயும் பழக்கி குருவி பூனை தலையில உட்காந்து போயிட்டு இருக்குங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு. எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? அன்பு அதுங்களுக்குள்ளேயும் செயல்படுது. இன்னைக்கு நம்ம மிருகத்தை ரொம்ப அப்படியே துச்சமா நினைக்கிறோம்ல, மிருகம் அப்படின்னு. அதுட்ட உள்ள அன்பு கூட நம்மள்ட்ட இல்லையே இன்னைக்கு. ஏன்? ஏன்னா எதிர்பார்க்கின்றோம், ஜாதி பார்க்கின்றோம், மதம் பார்க்கின்றோம்.
தேவையான்னு சொல்லுங்க. இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடணுங்க. தூக்கி குப்பையில் போடணும். ஒரு மனசை உழுக்கிற செய்தி ஒன்றை பார்த்தேன். கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கோபமடைவீங்க. கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் 6 வயசு 3 வயசு பிள்ளைங்க உடையவர் ஊழியத்திற்கு போயிருக்காரு. 2 பசங்களும் போர் அடிக்குதேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு ஹிந்து நண்பர்களோட விளையாண்டு கொண்டு இருந்திருக்காங்க. மந்திரம் ஓதலை, ஓமம் செய்யலை, அவங்க பூஜையில் கலந்து கொள்ளலை, விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. இதில் என்னங்க தப்பு? தப்பு இருக்கா இல்லையா? தப்பா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை, தப்பு இல்லை, சுத்தமாக தப்பு இல்லை, விளையாடலாம். அந்த பருவத்தில் விளையாடாதானுங்க தோணும், விளையாடுறானுங்க. வீட்டுக்கு வந்த பாஸ்டர் அதை கண்டு கோபம் அடைஞ்சு என்ன செஞ்சிருக்காரு, 2 பசங்களையும் வேகமா உள்ள இழுத்துட்டு வந்து ஸ்கிப்பிங் கயிறு இருக்குல்ல, வெயிட் குறைக்கிற ஸ்கிப்பிங் கயிறு வெளுத்திருக்காரு. உடம்புலாம் வாரா இருக்கு பசங்களுக்கு. ஏன்னு கேட்டா வேற மத பசங்களோட நீ ஏன் விளையாண்டன்னு கேட்டிருக்க. குழந்தைங்க அலர்ன சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அன்பை தான் கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தாரா? நான் கேட்கிறேன், இந்த அன்பையா கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார்? யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, அனைவரும் என் முன் சமம் என்றார். இயேசுநாதர் இன்னைக்கு ஊழியம் செஞ்ச பகுதிகள்லாம் கொஞ்சம் பாருங்க. ரோமருக்கு ஊழியம் செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். புறஜாதிக்கு அற்புதம். இயேசுவானவர் செஞ்ச முக்காவாசி அற்புதம் யூதனுக்கா புறஜாதிக்காங்க? புறஜாதிகளுக்கு. தீட்டுன்னு சொன்னவனை கைய வச்சு தொடுறாருங்க, எவனை தொடக்கூடாத அவனை கட்டி தழுவுறாருங்க, பாவிகளோட உட்காரக்கூடாது அவன் கூட தாங்க போஜனமே பண்றாரு, வரி வசூலிப்பவன்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னா அவன் வீட்டில் போய் அவனுக்கு ரட்சிப்பு தராரு. இதெல்லாம் பார்க்கிற நம்ம ஏன் இன்னைக்கு இதை செய்ய மாட்டேன்றோம்? நமக்குள்ள ஏன் இவ்வளவு வேறுபாடுன்னு நான் கேட்கிறேன். ஏங்க இவ்வளவு வேறுபாடு சொல்லுங்க. இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகவத்கீதையா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், புத்தர்களின் புத்தகமா இருக்கட்டும், உபனிஷத்ஸா இருக்கட்டும், ரிக்வேதமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எல்லாத்தின் மையப்புள்ளி என்ன தெரியுமா? அன்பு. அனைத்து புத்தகங்களின் மையப்புள்ளி அன்பு. எல்லா கடவுளும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அன்பு செலுத்த வேண்டும், பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும். இன்னைக்கு மதத்தை வச்சு மக்களை பிரிக்கணும்னு நினைக்கிறது தேவர்களோட எண்ணம் கிடையாது. திருட்டுத்தனமா திருடி சம்பாதிச்சு கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய விளையாட்டு அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அன்பு செலுத்திட்டா எல்லாரும் அன்பு செலுத்துறவங்க இப்படி வச்சுக்கலாம். உலகமே அன்பு செலுத்துது, எந்த கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை. நீ நல்லா இருக்கியா, நல்லா இருப்பா, நான் நல்லா இருக்கேன், நல்லா. இப்படி உலகம் இருந்தா மிலிட்டரி தேவையாங்க? போர் நடக்குமாங்க? நடக்காது. அன்பு பூரிப்பா இருக்கும் போது உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏங்க அந்த காலத்துல உள்ளவங்க ஏன் அவ்வளவு வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்க. கவலையே பட மாட்டானுங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல 3000 வருஷத்துக்கு யோசிச்சு உடம்பு வீணா போயிருது. ஆமாவா இல்லையா? என்னங்க ஒண்ணு இல்ல, இந்த கவலை தாயார்களுக்கு இருக்கா இல்லையா? நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது இருக்கா இல்லையா? இதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் யோசிக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணுனா இந்த பொய்யெல்லாம் வேற யார்ட்டையா சொல்லுங்க. 4 மணி நேரம் சாலிடா அடுத்த நாள் என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்கிறீங்க. நீங்க என்ன குழம்பு வச்சாலும் அவர் சாப்பிட்டு போறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? உப்பு போடலைனாலும் உப்பு போட்டிருக்குன்னு சாப்பிடுவார். சரியா நான் சொல்றது? நீங்க என்ன குழம்பு வச்சாலும் நாங்க சாப்பிட தான் போறோம். அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? குழம்புக்கு யோசிக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல வர மெசேஜை மண்டையில ஏத்திடுறீங்க, இருமுனா கொரோனாவான்றீங்க, ஒருவேளை இருக்குமோன்றீங்க. அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. சந்தோஷம். அதனாலதான் உடம்புலாம் அப்படி கம்பீரமா இருக்கு. ஒண்ணு, இன்னைக்கு உங்களுடைய வியாதியோடைய ஆரம்பம் எது தெரியுமா? உங்க மனசுல பிரச்சனை தான், வேற எதுவும் கிடையாது. அந்த காலத்துல நம்ம அப்படி இருப்பாங்க ஆள். ஏன்னா சந்தோஷம், பூரிப்பு, ஏன்னா அன்பு. எந்த எரிச்சலும் கிடையாது, எந்த போட்டியும் கிடையாது, அன்பு மட்டும் தாங்க இருந்தது. அதனால அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அது சுத்தமா இல்லையே. சரி, அதை ஒரு ஓரம் விடுங்க, விளையாடுறது அதெல்லாம் வருவாங்க. சாப்பாட்டுல என்னங்க பிரச்சனை? வசனம் வாசிக்க. 1 கொரிந்தியர் 10:24 33 வாசிங்க பார்ப்போம். குயிக்கா வாசிங்க.
1 கொரிந்தியர் 10:24-33. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கேட்டுக்கோங்க, பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பைபிள் சொல்லி கொடுக்கு. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். சரி. மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. ஓகே, கோ ஹெட். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஓகே. அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். மனசாட்சியின் நிமித்தம் கேள்வி கேட்காமல் உங்கள் முன் வைப்பதை நீங்கள் புசியுங்கள் என்று உங்கள் வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். ஒருத்தன் அப்படி சொல்லி எனக்கு இது இஷ்டம் இல்லைங்கன்னு சொன்னா புசியாதிருங்கள். ஓகே, தொடர்ந்து. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மீண்டும் சொல்றார். ஓகே. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஓகே. நான் என் பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதனுக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா வசனம்? பாத்தீங்களா இல்லையா? 31-33 மார்க் பண்ணி வீட்டுல போய் வாசிங்க. எனக்காக ஒரு தடவை வாசிங்க. 31-33 மட்டும். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா? முடிஞ்சு போச்சு. இப்ப பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்தா வாங்காம இருப்பீங்களா? தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. அவங்க மனசு சந்தோஷப்படும்படி, அவன் மனசாட்சி நோகாதபடி, தேவனுடைய ரட்சிப்பு விளங்க வேண்டும் என்றபடி நீங்க என்ன செய்யணுமா? சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு வசனம், 1 யோவான் 4:7-8. 1 யோவான் 4:7 மற்றும் 8 வாசிங்க பாப்போம். வெரி பியூட்டிஃபுல் verse. வாசிங்க. 1 John 4:7-8. 1 யோவான் 4:7-8 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர், ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் இல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஓகே. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவனை தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணா தமிழ்ல சொல்லுவாங்க, அன்பே சைலண்ட். அன்பே பிரதான நம்ம சொல்றது, நார்மலா இங்க சொல்றது தெரியும்ல. ஆட்சி தலையாட்டிட்டாங்க, தெரியும், அவ்வளவுதாங்க. அதானங்க போட்டிருக்கு. குரான் எடுத்து படிங்க, பகவத்கீதை எடுத்து படிங்க, திருவாசகம் எடுத்து படிங்க, திருக்குறள் எடுத்து படிங்க, என்னென்னலாம் பெரிய பெரிய வேதங்கள் இருக்கோ எடுத்து படிங்க. சேலஞ்ச் பண்றேன், ஏதாவது ஒரு புத்தகத்துல கிறிஸ்தவர்களை நேசிக்க கூடாது, முஸ்லிம்களை நேசிக்க கூடாது, இந்துக்களை நேசிக்க கூடாது இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு பணம் தரேங்க. ஆனா எல்லாவற்றையும் அன்பு செலுத்துங்கள் இருந்தா அதை மாற்றாமல் ஒத்துக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்க. இன்னைக்கு வேறுபாடு பார்ப்பதனால் எதையும் சாதிக்க முடியாது.
இத்தனை வருஷம் கிறிஸ்டியன் சொசைட்டில இருந்துட்டீங்க, கிறிஸ்டியனை மட்டுமே அன்பு செலுத்தி இன்னைக்கு நீங்க என்னத்தை சாதிச்சீங்க சொல்லுங்க? செயல்படாது, நல்லாவே இருக்காது, அது சத்தியமே கிடையாது. பிற ஜாதியாக இருக்கட்டும், வேற மதமா இருக்கட்டும், அன்பு செலுத்துவது தான் நம்மளுடைய பிரதானமான காரியம். ஆமாவா இல்லையா? தெளிவா போட்டிருக்கு. அன்பு தருகின்றவர் தேவன், அன்பு செய்கின்றவன் தேவனை அறிகின்றான், தேவன் அன்பாய் இருக்கின்றார். முடிஞ்சு போச்சா இல்லையா? இந்த வசனம் மார்க் பண்ணிக்கோங்க. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய தேவையில்லாத காரியங்கள் நீங்க பண்றீங்க. கணவன் மனைவி எத்தனை பேர் இருக்கீங்க? கை உயர்த்துங்க. ஓகே, கீழே போடு. கணவன் மனைவி இன்னும் அன்பு செலுத்துறீங்களா? நான் விசுவாசமா கேட்கல இளங்கொன்ன, உண்மையே கேட்டேன். அண்ணன் விசுவாசமா கை உயர்த்துறார். எத்தனை பேர் இந்த வயசுலயும் உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, மனைவி கணவனை நேசிக்கிறீங்க, அந்த அன்பை வெளி கை பாதி பேர் உயர்த்தல. தேங்க்யூ ஞானதாஸ். பாதி பேர் கை உயர்த்தல. ஏன்? ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான், என்னை விட ஒரு காரியத்தை நீ மிகவும் நேசிச்சாயினா அது உன்னிடம் இருந்து. அதனால கிறிஸ்தவர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்லாம் என்ன செஞ்சிருவீங்கன்னா அன்பு செலுத்த மாட்டீங்க. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்கன்னு நான் கேட்குறேன். எது கல்யாணம் பண்றீங்க? சன்னியாசியா இருந்துட்டு போங்க, பாதிரியாரா இருந்துட்டு போங்க, மந்திரம் ஓதிக்கிட்டே போங்க, எல்லாம் முடிந்ததாக அப்படின்னு. எது கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு இவங்க ஒதுங்கி இருக்காங்க ஆண்டவருக்குன்னு. உண்மையா அடேங்க அப்பா, பெரிய தியாகம் அப்பா. இப்படி முட்டாள்தனங்கள் பேசிக்கொண்டு பரப்பி கொண்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். செய்யாதீர்கள். மனைவியை அன்பு செலுத்தவில்லை, மனைவி கணவனை அன்பு செலுத்தவில்லை. 40 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், 50 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. நீங்க அதை பத்தி யார்ட்டையும் பேசாதீங்க. 80 வயசு ஆனாலும் அன்பு செலுத்த வேண்டியது உங்க கடமையா இல்லையா? அன்பை வெளிப்படுத்தணுமா இல்லையாங்க? சரிங்க, ஓப்பனா கேட்குறேன். கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணாதவங்களை கேட்கல, கல்யாணம் பண்ணாதவங்களாம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். கல்யாணம் பண்ணவங்க இங்க இருக்கீங்க, வயசாயிருச்சு, பிள்ளைங்கள்லாம் இருக்கு. பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க முன்னாடி எத்தனை கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கீங்க? இல்ல மனைவி உங்க பிள்ளைங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க? இப்படி நீங்க செய்யாதனால தான் போற வீட்டில் எல்லாவனையும் சிடுமுஞ்சா இருக்கணும் போலன்னு உங்க பிள்ளைக்கு மண்டையில ஏறிடும். அதனால அது போற இடத்துல மாமியாரையும் மதிக்காது, கணவனையும் மதிக்காது, கடைசியில் எங்க வந்து நிற்கும்? டைவர்ஸ். ஏன்னா வீட்டிலே அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தலைன்னா வெளியில எங்க போய் அன்பை நீங்க வெளிப்படுத்த போறீங்க? இன்னைக்கு ஊருக்கே உபதேசம் பண்றோம், அன்பு செலுத்த வேண்டும். அன்பு, தேவனுடைய அன்புன்னு இப்படி கசக்கிலாம் பாட்டினா வேலைக்காவாது. செயல்படுத்தணுங்க, உங்க மூலியமா தெரியப்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க முன்னாடி உங்க மனைவி அன்பு செலுத்தல என்ன தப்பு எனக்கு சொல்லுங்க? இவங்க பைபிளை தூக்கிட்டாங்களாம், அதனால இவர் ஒரு முக்குல அவர் ஒரு முக்குல. இது என்ன மடமா? சாமியார் மடமா? இல்ல ஆசிரமாவா நடத்திக்கிட்டு இருக்கோம்? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்குறாரா? நீ அதை முன்னாடியே ஒப்பு கொடுத்துருக்க வேண்டியதானே? ஒரு ஸ்திரீயோட வாழ்க்கையை வீண்படுத்தணும் ஏன்னு கேட்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஃபேமஸா இருக்கிற ஒரு நண்பர், இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குதுங்க, அவர் மெசேஜ் பேசுறாரு, இஸ்ரேல் கூட தான் ஆண்டவர் என்னைக்கும் நிற்பார், ஈரான் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது அன்பாங்க? அன்பான்னு நான் கேட்கிறேன். ஆண்டவர் வந்து எப்போதும் இஸ்ரேல் பக்கம், ஆண்டவர் ரெண்டு பக்கமும் நிக்க மாட்டார், ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் விரும்புவது அன்பு, போர் இல்லை. See, love is very beautiful. அன்பு என்பது சிறந்த காரியம், அதை செய்வதில் தவறே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் உங்களுக்கு தவறே இழைச்சாலும் அன்பு செலுத்தி பாருங்க, நாளைக்கு அவங்கள நம்ம பாதப்படியில் ஆண்டவர் போட்டுருவார். அவன் நமக்கு உயிரே கொடுக்குற அளவுக்கு இறங்கிடுவாங்க. உண்மை. செஞ்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுனால நான் சொல்றேன், எங்க அம்மா செஞ்சு பார்த்ததுனால சொல்றேன். 2-3 பேர் ரீசெண்டாக எங்க அம்மாவை சீண்டுனாங்க. எங்க அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தாம காஃபி போட்டு கொடுக்கறதும் டீ போட்டு கொடுக்கறதுமா இருந்தது. நான் கூட சொன்னேன் வேண்டாம்,
போர் என்று அறிவித்து விட்டார்கள், போர் தொடுத்து விடுவோம்னு. அவங்க கேட்கல. வடையை வாங்கி கொடுக்கறதும் காப்பியை வாங்கி. இப்போ என்னன்னு பார்த்தா பாஸ்டரை மதிக்கிறதே இல்லை. அங்கிட்டு உட்காரிங்க பாஸ்டர், அம்மா வாங்கம்மா. அம்மாவுக்கு ஒரே மரியாதையா இருக்கு. ஏன்? என்னங்க பரிமாற்றம்? காசு கொடுத்தாங்களா? கொஞ்சம் அன்பு செலுத்துங்கன்னு காசு கொடுத்தாங்களா? உண்மையாங்க மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. உங்க எய்தாப்புல நின்று உங்கள்கிட்ட கோவப்படுறவருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. அது மாறுமா இல்லையா? மாறுற வரைக்கும் அன்பு செலுத்துறதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு மதம் ஜாதி வேறுபாடுகள் இல்லாம நீங்க அன்பு செலுத்தி பாருங்க. முதல்ல இதை நம்ம வீட்டில் ஆரம்பிப்புங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு முன்னாடி அன்பு செலுத்துங்க. அப்போதான் மனைவியை எப்படி நடத்தணும்னு ஒரு பையனுக்கு தெரியும். பெண் பிள்ளை இருந்தா கணவனை எப்படி நடத்தணும், எப்படி அன்பா இருக்கணும்னு புரியும். இதை செய்யுங்க. ரெண்டாவது, பிள்ளைங்களிடம் அன்பா இருங்க. நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்து நம்ம சர்ச்சில், சொசைட்டியில, நம்ம கம்யூனிட்டியில எப்படி அன்பு செலுத்தணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அன்பு செலுத்துவது எப்படின்னு நம்ம காமிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு வெளியில பேச முடியும். இதை நீங்க செஞ்சா போதும். அன்பு இருக்கிற இடத்துல சோகம் இருக்காதுங்க, அன்பு இருக்கிற இடத்துல துக்கம் இருக்காது. ஸோ இது எல்லாம் இருக்கிற இடத்துல சோர்வு, இது எதுவுமே இல்லாத சமயம் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? நாங்க எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க வீட்டை கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்களேன், கக்கா கக்கா கக்கான்னு சிரிச்சுட்டு இருப்போம். எங்க வீட்டில் வந்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்க வீட்டில் என்னைக்காவது இந்த 3 வருஷத்துல வந்தவங்க நாங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து ஜபாவி ஊற்றும் மையான் இருந்தோன்னு பார்த்துருக்கீங்களா? சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா அன்பு தாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னைக்கு வேணாலும் மாறிடும், உறவுகள் அப்பப்போ தாங்க இருக்கும். நீங்க இன்னைக்கு அன்பு செலுத்துற உறவு நாளைக்கு இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிரச்சனையை நம்ம முடிச்சிடலாம். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நேரத்தை அப்படியே தள்ளி போடாதீங்க, அன்பு செலுத்துங்க. இதெல்லாம் கடமை. அன்பு பிரதானமான காரியம். பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிடலாம், அன்பை சம்பாதிக்க முடியாது. அதனால இப்போ இக்கடமே மனதில் உள்ள பாரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அன்பு, அவன் ஏத்துக்கலைனாலும் நீங்க செலுத்துங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துவார். மேல அன்பு செலுத்துங்க, தப்பே கிடையாது. மூணாவது, தேவனுடைய அன்பு. God loved us so we loved God. அதெல்லாம் பசப்புதல். எது தேவன் மேல இருக்கிற உண்மையான அன்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய குழியில தூக்கி போட்டாலும் பிரச்சனையை தேவன் தான் அனுமதிச்சாருன்னு தெரிஞ்சும் என் இறைவன் என்னை பாற்றுக்கொள்வான், அவன் இருக்கிற வரை எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு வார்த்தையும் நம்பிக்கையும் அவன் மேல வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் அன்பு, உண்மையான அன்பு. ஆமேன். பணம் இருக்கும் போது தேவனை போற்றி பாடுவது அன்பு கிடையாது. எதுவும் இல்லாத நேரத்திலும் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லாத போது நம்பிக்கை வைப்பதுதான் அன்பு. ஆமேன். தேவன் அற்புதம் செஞ்சா நான் அவருக்கு உண்மையா இருப்பேன், நோ, செய்யலைனாலும் நான் உண்மையா இருப்பேன். ஏன்னா மூச்சை தந்தவர் அவர். இன்னைக்கு ஒன்று சொல்றாங்க, God loved us அப்படின்றாங்கல்ல, how அப்படின்னு கேட்டா பதில் தெரியாது. நான் சொல்றேன் பாருங்க. தன்னுடைய மிகப்பெரிய ரூபத்திலிருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார் பாருங்க. என்ன வாய்ப்பு பாஸ்டர் அளித்தார் அப்படின்னா, தன்னை அறிவதற்கும் தன்னை உணர்வதற்கும் பிறரோடு ஒரு உறவை உருவாக்கி கொள்வதற்கும் நமக்கு ஒரு அனுமதி கொடுத்து இந்த உலகத்துல பிறக்க வச்சார்லங்க. அதுவே பெரிய காரியங்க, சிறந்த அன்புங்க. இன்னைக்கு தேவனை நான் அன்பு செலுத்துவதற்கு எந்த காரணமும் வேண்டாம், இந்த ஒரு காரணம் போதும். ஏன்னா தேவன் யார் என்று அறிவதற்கும் நல்ல தாய் தந்தைக்கு பிறந்து உறவுகளை உண்டாக்குவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார் பாருங்க, அதுவே பெரிய காரியம், அதுவே சிறந்த அன்பு. அதனால நான் தேவனிடம் அன்பா இருப்பேன். அல்லேலூயா. அதனால இது அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போங்க, மீண்டும் ஒரு முறை எனக்காக ஹோம்ஒர்க் மாதிரி ஒரே ஒரு தடவை 1 கொரிந்தியர் 13 1-13 வாசிங்க. எய்தாப்புல உள்ளவங்க கரடு முரடாவே இருக்கட்டும், வீட்டுக்காரர் கோபமாவே இருக்கட்டும், துப்பாக்கி வச்சுட்டா உட்காந்துருக்காரு கிடையாது, இல்ல, அன்பு செலுத்துங்க. என்ன குறைஞ்சு போயிட போற அன்பு செலுத்துறதுல? அன்பு செலுத்துற சொத்துல யாராவது பங்கு கேட்கறாங்களா? கிடையாது. தாராளமா கொடுங்க. இலவசமாய் பெற்றீர்கள், கொடுங்கள், ஜாஸ்தி நல்ல அள்ளி கொடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். ஆமென். போங்க, அன்பு செலுத்த செலுத்தல மனசுல உள்ள பாரம்லாம் அப்படியே பறந்து போயிடும். அல்லேலூயா. அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தும் போது நம்பிக்கை உண்டாகிறது, நம்பிக்கை உண்டாகும் போது விசுவாசம் பிறக்கின்றது, 3 பிறக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா.
அதனால் இன்னையிலேருந்து என்ன செலுத்த போகிறீங்க? அன்பு மட்டும்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அன்பு செலுத்துங்க சிஸ்டர், அன்பு செலுத்துங்க. தலையை தாழ்த்துக்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் அன்பு செலுத்தவும், அதனை அனுபவிக்கவும், அதை சரியாக பயன்படுத்தவும், உம்முடைய தெய்வீக அன்பை பிறருக்கு நாங்கள் காட்டுவதற்கு நாங்கள் சரியான ஒரு கருவியாக செயல்பட நீர் எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். மனதில் உள்ள பாரங்கள், வெறுப்பு அனைத்தும் நீங்கி அன்பின் வடிவமாக செயல்பட நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஷாலம்.